राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। அழகான கங்கா மகாத்மியம். கங்கை எவ்வளவு விஷயங்கள் அவளுடைய கரையில் நடக்கிறது. இப்போ நிறைய கதைகள்லாம் கேட்குறோம். நேதி பரீட்சித்தோட விஷயம், அவனுடைய கொள்ளு தாத்தா பாண்டு மகாராஜாவுடைய விஷயம், திருதராஷ்டிரருடைய விஷயம், இப்படி எல்லாம் பார்த்தோம். பாகவதம் நடந்தது கங்கை கரை அப்படின்னு சொன்னேன். அத்தனை விசேஷமான அந்த கங்கை நிறைய விஷயங்கள் இருக்கு. கலியுகத்திலேயே நிறைய பக்தர்களுக்கு கங்கை பல ஊர்களில், பல இடங்களில், பல சந்தர்ப்பங்களில் பிரத்யக்ஷமாக ஆவிர்பவிச்சிருக்கா. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவாள், அவருடைய வீட்டில் கங்கா ஆகர்ஷணம் இங்கே வருஷா வருஷம் கொண்டாடிட்டு இருக்கு. அதே பின்னாடி சொல்கிறேன் இப்படி. இந்த மாதிரி மகாத்மா ரைதாசர் அவர் செருப்பு தைக்கிறதுக்காக வச்சிருக்கக்கூடிய தோல் பையினால் ஆன ஒரு பாத்திரம், அதில் இருக்கிற தண்ணியில் கங்கை ஆவிர்பவிச்சாள் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் இருக்கு. பீஷ்மர் அவர் முக்தி அடைகிறார். பீஷ்ம முக்தி ஸ்தலம் ஹரியானா குருக்ஷேத்திரம். பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுந்தாச்சு. அதை ஏற்றுக்கிறார் அவர் யதார்த்தத்தை. ஆமாம், நீங்கள் யுத்தம் பண்ண, யுத்தத்தில் பாண்டவர்களுக்கு விரோதமாக நின்று ஹஸ்தினாபுரம் யார் கண்ட்ரோலில் இருக்கோ அவர்களுக்கு அடிமைன்ற கணக்கில் நான் ஹஸ்தினாபுரத்திற்காக சண்டை போட்டேன். அதெல்லாம் அம்பு படுக்கையில் விழுந்துட்டேன். உடம்பெல்லாம் காயமாக இருக்குது. ஆனாலும் எனக்கு உடனே மரணம் வேண்டாம், இந்த மகாபாரத யுத்தம் முடிஞ்ச பிறகு மரணம் வேணும், காத்துருக்க. யதார்த்தத்தை நாம் உள்ளபடி ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். அது வலியோ, வியாதியோ, அவமானமோ, நஷ்டமோ, ஏமாற்றமோ, அதை ஒத்துக்காதபோது தான் நமக்கு கோபம், தாபம், பயம், வெறுப்பு எல்லாம் வரும். ஆமாம், இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கணும். பீஷ்மருக்கு அது இருந்தது. ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிக்கலை, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஆமாம், எனக்கு குழந்தை வேண்டாம், எனக்கு ராஜ்ய பரிபாலனை வேண்டாம். அவர் அதெல்லாம் தெளிவாக ஒத்துண்டு புலம்பாமல், இது நானாக தேர்ந்தெடுத்த முடிவு. அப்போ இந்த முடிவுக்கு இப்படி தான் வாழ்க்கை இருக்கும், இந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். நான் இன்றைக்கே கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன், எங்கள் அப்பா அந்த மீனவை பண்ண ஆசைப்பட்டார், என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து. அப்படி ஏற்றுட்டோம்னா ஆயுசு முழுக்க பாரம். இப்போ நமக்கே உடம்புல ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கு, பிபி இருக்குது, டாக்டர் சர்க்கரை உப்பை குறைக்கணும் அப்படின்னா, ஆமாம், எனக்கு உப்பை குறைச்சா என் உடம்புக்கு நல்லது, இரத்த கொதிப்பு அடங்கும்.
இல்லை டயபெட்டிஸ் வந்தாச்சு, சர்க்கரை வியாதி, அதனால் சர்க்கரை ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஆமாம், எனக்கு வந்திருக்கு, இதை நான் ஒத்துக்கிறேன். அப்போ இதை நான் ஒத்துண்டா மட்டும்தான் இந்த விஷயத்திற்கான ஒரு டயட் நான் ஃபாலோ பண்ண முடியும். இல்லாட்டி என்ன ஆகும்னா, ஏதான ஒரு காரணத்தை சொல்லி 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 என்ன நானே ஏமாற்றிப்பேன். பரவாயில்ல, சாப்பிட்டா பரவாயில்ல, என்றைக்கா ஒரு நாள் தான் சாப்பிட்றேன், இதனால் ஒன்றும் கெடுதல் இல்லை எப்படின்னு நம்ம மனசை நம்மளே ஏமாற்றிக்கும் பொழுது தான் நமக்கு வாழ்க்கை வெறுத்து போகிறது. ஏன்னா தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சமாதானமோ ஒரு நியாயத்தையோ கற்பிக்க வேண்டாம். உங்கள் மனசுக்கு உங்களுக்கு அதை பற்றி ஒரு தெளிவு உண்டாகும். இந்த பீஷ்மர் ஏற்றுக்கிறார். ஆமாம், நான் கங்கா புத்திரன் தான், இப்படி தான் இருக்கேன். இப்போ அம்பு படுக்கையில் விழுந்துட்டு, நான் பரசுராமருடைய சிஷ்யன், என்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஆனால் சிகண்டியை வச்சு என்னை அழித்தார்கள், நான் அம்பு படுக்கையில் விழுந்துட்டேன். இதுதான் யதார்த்தம். யதார்த்தம்னா இதுதான். ஆமாம், நான் விழுந்துட்டேன், எனக்கு அடிபட்டிருக்கு. ஆமாம், எனக்கு இந்த இடத்துல வலிக்கிறது, எனக்கு இப்போ தலை வலிக்கிறது. ஆமாம், தலை வலிக்கிறது. எனக்கு இப்போ குளிர்றது. ஆமாம், குளிர்றது. இப்போ பத்ரிகாசிரமம் போகிறோம், குளிர்றது. ஆமாம், குளிர்றது. அதை கீழே இறங்கி வந்துட்டு ரிஷிகேஷில் வேர்க்கிறது. ஆமாம், வேர்க்கிறது. இது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வரணும். இப்போ எனக்கே காலில் அடிபட்டது, டாக்டர் ஆப்ரேஷன்லாம் பண்ணியாச்சு. சாதாரணமாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு இத்தனை மாதம் ஆகும். அதுக்கு இவ்வளோ நாள் நீங்கள் விடாமல் எக்ஸசைஸ் பண்ணணும். அது டைட்டாக இருக்கும், வலிக்கும். அதை ஒத்துண்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாதான் இந்த கால் பழைய மாதிரி நடக்க முடியும். ஆப்ரேஷன் நான் ஒழுங்காக பண்ணியாச்சு. ஆனால் அந்த உடலுக்கு அந்த நடக்காமல் இருந்து பழகிட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டிஃப் ஆகிடும். நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஆமாம், வலிக்கும். ஆமாம், சிரமமாக இருக்கும். சாதாரணமாக நடக்கிற மாதிரி ஆப்ரேஷன் பண்ண மாதிரி நடக்க முடியாது. டாக்டர் என்ன சொன்னார்? அதை ஒத்துண்டு அந்த எக்ஸசைஸ் நான் பண்ணதுனால தான் இப்போ நடக்க முடியாது. அப்போ ஒத்துக்கொள்ளணும். அதை விட்டுட்டு எனக்கு ஏன் அடிபட்டது, எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, நான் என்ன குத்தம் பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ண யோசனை பண்ணியிருந்தால் ஒன்றும் எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன். இப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். இன்னும் உடம்பு மோசமாக தான் போகும். அப்போ இதான் யதார்த்தம். இதுதான் இன்று என்னுடைய நிலைமை. இந்த நிலைமையில் நான் எப்படி இருக்கணும், இவ்வளோ என்கிட்ட இருக்குது. பீஷ்மர் அதை ஏற்றுக்கிறார். அதனால் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் வந்துவிட்டா. அர்ஜுனன் எல்லாரும் வரா. இப்போ பீஷ்மர் சொல்கிறார், எனக்கு தலை அப்படி தாங்க தொங்கின்னு இருக்கேன். இந்த பக்கம் அம்பு தொலைச்சி அந்த பக்கம் வந்திருக்கு. என் தலைக்கு ஏதான ஒரு சப்போர்ட் இருந்தால் தேவையில்லை. உடனே துரியோதன் நிறைய தலகாணியெல்லாம் கொண்டு வராங்க. அவர் சிரிக்கிறார், உடம்பு முழுக்க அம்பு படுக்க, இது எதுக்குடா தலகாணி தலைக்கு. அப்புறமா தான் அர்ஜுனன் 2 அம்பு அப்படி கிராஸாக விட்டு தலைக்கு அப்படி தாங்கும்படியாக அப்படி வைக்கிறான். அப்பாடா, இப்போ தான் மரியாதை. ஏன்னா அந்த இடம் அடிபட்டுக்கு நீங்கள் தலைக்கு மட்டும் தலகாணி வச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ அவர் தாகம் எடுக்கிறதுன்னு கேட்குறார். அப்போ தான் அர்ஜுனன் ஒரு பானத்தை பூமியில் அடிக்கிறான். அவர் எங்கேயோ இருக்கார், ஆனால் அவருக்கு அந்த கங்காஜலம் தான் வேணும்னு சொல்லி அந்த பானத்திலிருந்து கங்கை ஆவிர்பவிக்கிறார். அதான் பான் கங்கான்னு பேர். இன்றைக்கும் அந்த குளம் அந்த குருக்ஷேத்திரத்தில் அந்த இடத்துக்கு பேரே பான் கங்கா தான். பானத்தினாலே உண்டான கங்கை. அப்போ அது பீஷ்மர் ஆனந்தமாக அவருக்கு அது தாக சாந்தி பண்ணுறது. அப்போ எங்கே வேணாலும் கங்கை ஆவிர்பவிப்பா நம்ம மனசு இருந்தால். அதனால தான் இப்போ தீபாவளியின் பொழுதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியிலையும் கங்கை ஆவிர்பவிக்கிறாள் அப்படின்னு காண கிடைக்காது. நம்ம வீட்டு கிணறு தண்ணிலேருந்து குழா தண்ணியிலேருந்து எல்லாத்துலேயும் கங்கை ஆவிர்பவிக்கிறாள். அப்போ அந்த பீஷ்மருக்காக கங்கை அப்படி வந்தாள் அப்படின்னு இருக்கு. அந்த பான் கங்கா கரையில் அவர் இருக்கும் பொழுது தான் கண்ணன் துவாரகா போகிறதையும் விட்டுட்டு வந்து பீஷ்மர் பக்கத்தில் நிற்கிறான். இத்தனைக்கும் பீஷ்மர் வயசானவர், கண்ணனுக்கும் தாத்தா தான். தாத்தா கூட கிடையாது, கொள்ளு தாத்தா அந்த மாதிரி, பாட்டனார் அந்த மாதிரி.
கண்ணன் வந்து நிற்கிறான். அப்பையும் பார்த்தா அந்த பான் கங்கா அந்த தண்ணீர் சாட்சியாக இருக்கு. அப்பொழுதுதான் பீஷ்ம பிதாமகர் சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்லி கண்ணன் இடத்துல தன்னை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறார். ஸோ பீஷ்மர் கடைசியாக குறித்து பார்த்தா கங்காஜலம், கடைசியாக பார்த்தது கிருஷ்ணனை, கடைசியாக ஜபிச்சது சகஸ்ரநாமத்தை, கங்காபுத்திரன். ஆனால் அவருக்கு இவ்வளோ கஷ்டங்கள்லாம் வருது, ஆனால் அவர் ஏற்றுக்கிறார். ஆமாம், அப்போ வாழ்க்கை அழகானது. கங்கா தான் சொல்லித்தரா, வாழ்க்கையில் வளவு நெளிவு சுழிவு எல்லாம் உண்டு. ஒரே மாதிரி நேர்கோட்டில் போகிற மாதிரி கங்கை போக மாட்டான். இப்போ கங்கையில் அங்கங்கே தடுப்பணைகள்லாம் வச்சுருப்பா. கங்கை அடங்கி தான் ஆகணும். அந்த டேமோட ஷட்டரை திறந்தோன்னு கடை செக் டேம் திறந்தோன்னு கடை தண்ணி ஓட தான் செய்யும். மழை காலத்தில் அதிகமாக வெள்ளம் வரும், வெயில் காலத்துலையும் தண்ணி அதிகமாக இருக்குன்னா பனி உருகி வரும், குளிர் காலத்தில் அப்படியே கங்கையே உறைஞ்சி போவா. அப்போ தண்ணீர் குறைவாக தான் வரும். இப்போ வாழ்க்கையிலையும் சில சந்தர்ப்பங்களில் ரொம்ப சில விஷயங்கள் அபரிமிதமாக இருக்கும். இளமையில் ஆரோக்கியம் அபரிமிதமாக இருக்கும், வயசாகும் பொழுது ஆரோக்கியம் குறையும். இளமையில் அனுபவம் குறைவாக இருக்கும், வயசான காலத்தில் அனுபவம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்படி எல்லாமே அப்படியே அதிகமாகவே எல்லாருக்கும் எல்லா சமயத்துலேயும் இருக்க போகிறது இல்லை. இப்போ பகல் பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒரு பலம் ராத்திரி இருக்கா, தூக்கம் வரும். அதே ராத்திரி வேலை பண்ணுறவர்கள்லாம் பகல் பொழுதில் அவ்வளோ பிரிஸ்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டா, நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குவாள். மத்தியானம் இப்படி தூங்குறே அவங்களுக்கு கேட்க முடியாது, ஏன்னா ராத்திரி முழுக்க முழிச்சுட்டு இருந்தார்கள். இப்போ பகல் பொழுது அலையக்கூடிய மிருகங்கள்லாம் ராத்திரி தூங்கும், ராத்திரி அலைய மிருகங்கள்லாம் பகலில் தூங்கும். இப்போ வௌவால், ஆந்தை இதெல்லாம் ராத்திரி அலையக்கூடியது, பகலில் அது வெளில கண்ணிலேயே படாது. அப்போ இந்த வாழ்க்கையும் அப்படி தான். ஒவ்வொரு காலகட்டத்தில் சரீர பலம், புத்தி பலம், மனோபலம் எல்லாம் மாறுபடும். கூடு குறையி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் வாழ்க்கை பயணம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் வாழ்க்கையை வாழணும். பீஷ்மர் கங்காபுத்திரன் தான், ஸ்வயம் அவதார புருஷன் தான். ஆனாலும் அவர் வாழ்க்கையிலையும் மான அவமானங்கள், சுகதுக்கங்கள், லாப நஷ்டங்கள். இப்போ அம்பு படுக்கையில் படுத்துட்டார். இத்தனை எப்பேற்பட்டவர், தன் அம்புனால கங்கையே அடக்கினவர். அப்படி ஒரு ட்ரெயின்டு வில்லாளி அவர். ஆனால் கடைசியில் அவர் அம்பு படுக்கையில் தான் படுத்துட்டுருக்கார். ஆமாம், அம்பு வலிக்கிறது, வலிக்காமலாம் இருக்காது, வலிக்கிறது. சரி, இந்த வழியிலையும் என்னை பார்க்கறதுக்கு கண்ணன் வந்தானே, நான் கிருஷ்ணனை தியானம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சமயத்தையும் தர்மத்தை சொல்கிறார். அதன் பிறகு ஒரு முக்தி அடைகிறார். அதை இன்றைக்கி நம்ம பீஷ்மாஷ்டமி அப்படின்லாம் கொண்டாடின்னு இருக்கோம். அப்போ எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த கங்கை சாட்சியாக இருக்கா. அதெல்லாம் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் பக்தி தேவியம் ஞான வைராக்கியத்தையும் பலமாக்கிறதுக்கு என்ன வழின்னு நாரதர் தேடுறார். தேடி போகும் பொழுது பத்ரிகாசிரமத்தில் அலக்கநந்தா நதிக்கரையில் தான் சனகாதி முனிவர்களை அவர் பார்க்குறார். திரும்பி அதே கங்கை கரை தான். பத்ரிகாசிரமத்தில் அலக்கநந்தா நதிக்கரையில் இந்த சனகாதி முனிவர்கள் எல்லாம் ஒருத்தர் ஆனந்தமாக சத் விஷயம் பேசலாம், பகவத் விஷயம் பேசலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அங்கே சத்சங்கத்துக்காக கங்கை கரையில் உட்காந்துருக்கா. எங்கே உட்காந்தாலும் சத்சங்கம் பண்ணலாம். சனகாதி முனிவர்களுக்கு எங்கே போனாலும் மனசு லயப்படும், அழகாக பகவத் தியானம் பண்ண முடியும். ஆனால் அந்த சனகாதி முனிவர்கள் பத்ரிகாசிரமத்தில் கங்கை கரையில் உட்காந்துட்டு சத்சங்கம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி கங்கை கரைக்கு வர்றார்கள். அப்போ தான் அந்த இடத்துக்கு நாரதர் வரார். அப்போ தான் நாரதரை பார்த்து உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் ஒரு பரபரப்பாக இருக்கா எல்லாம் கேட்டவுடனே அதன் பிறகு தான் அவர் சொல்கிறார், பக்தி தேவியை பார்த்தேன், யமுனை ஆற்றங்கரையில் பார்த்தேன், அவளுக்கு மட்டும் அங்கே இளமை வந்துடுத்து, ஞான வைராக்கியங்கள் அவ்வளோ இளமையாக இல்லை, பிள்ளைகள் வயோதிகர்களாக இருக்கா, என்ன பண்ணால். அப்போ தான் அவர்கள் சொல்கிறார்கள் ஸ்ரீமத் பாகவதம், அந்த பாகவதத்தை பண்ணால் இவர்களுக்கு ஞான பக்தி வைராக்கியம் நன்னாயிடுவார்கள். என்ன ஆச்சரியம்னா, அங்கேயே கொஞ்சம் கூப்பிடுற தூரம் தான் மணிபத்ரபுரி. அங்கே சரஸ்வதி நதி தீரம். சரஸ்வதி நதி தீரத்தில் தான் நாரதர் வேதவியாசருக்கு சொல்கிறார் பாகவதம் எழுதுன்னு. அவர் தான் சொல்கிறார், உன் மனசுக்கு அதிருப்தி மாறும், உலகத்தில் எல்லாமே ஜனங்களுக்கு பக்தி வேணும், அந்த பக்திக்காக அழகா நீ பாகவத்தை எழுது அப்படின்னு சொல்கிறார்.
ஆனால் நாரதருக்கு அது தெரியலை. இப்போ நாரதருக்கு அதே பத்ரிகாசிரமத்தில் அலக்கநந்தா நதிக்கரையில் இந்த சனகாதி முனிவர்கள் பாகவத சப்தாகம் பண்ணு, அப்போ எல்லாம் மாறும் அப்படின்றார். அப்போ நாரதர் கேட்குறார், பாகவத சப்தாகம் அவ்வளோ வசத்தியா? ஆமாம் வசத்தி, நீ தான் வேதவியாசருக்கு சொன்னாய் அப்படின்னு சொன்ன உடனேயே நாரதர் கேட்குறார், இது எங்கே வச்சு சப்தாகம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். அப்போ சௌனகாதி ரிஷிகள் சொல்கிறா, கங்கை கரையில் ஆனந்தம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல சப்தாகம் பண்ணு. அந்த இடத்துல சப்த ரிஷிகளுக்காக கங்கை 7 கிளையாக பிரியறா, 7 ஸ்ட்ரீம்ஸாக பிரியறா. அந்த இடத்துல 7 ரிஷிகளும் உட்காந்து தபஸ் பண்ணுறா உலகக்ஷேமார்த்தமாக. கங்கைக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. ஜன்னு மகரிஷியுடைய ஆசிரமத்தெல்லாம் அடித்ததுனால, அவர் குடித்ததுனால இந்த ரிஷிகளுக்கு சிரமம் வரக்கூடாதுன்னு கங்கை என்ன பண்ணுறா, ஒரே வேகமாக வரவ அந்த இடத்துல 7 கிளைகளாக பிரியறா. அதாவது ஒவ்வொரு ரிஷி ஆசிரமத்தை அடுத்த ரிஷி நடுவில் இப்படி போகிறான். அவருடைய ஆசிரமத்தை டிஸ்டர்ப் பண்ணாதபடி 7 கிளைகளாக அப்படி வாய்க்கால் பிரிகிற மாதிரி 7 கிளைகளாக பிரியறா. அதான் அங்கே சப்தரிஷி ஆசிரமம்னு இன்றைக்கும் இருக்குது. அந்த கரை தான், அங்கே தான் ஆனந்தம்ன்ற இடம். இப்போ சனகாதி முனிவர்கள் சொல்கிறா, அந்த இடத்துல நீ பாகவத சப்தாகம் பண்ணு அப்படின்னு சொன்னவொடனே நான் ரொம்ப சந்தோஷம், வா நாங்களும் வரோம்னு வரா. இங்கே பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் சத்சங்கத்துக்காக உட்காந்துருக்கா. கடைசியில் நாரதருக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு, சரி நமக்கும் சப்தாகம் அனுபவிக்கலாம்னு சொல்லி அவர்கள் எல்லாருமா கிளம்பி ஹரித்வாரம், கங்காத்வாரம், ஹரித்வாரம், ஹர்த்வார் இப்படி எல்லாம் சொல்லுவாள், மாயா அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துல பாகவதத்தை சனகாதி முனிவர்களே சொல்கிறார். இங்கே தான் சொல்லணும்னு சொன்னது அவள் தான். இங்கே வந்துட்டு அவர்களே சொல்கிறார்கள், இந்த மாதிரி பாகவதம் அழகாக அவள் சொல்கிற 7 நாள் ஹரித்வாரத்தில் கங்கை கரையில் சப்தாகம் நடக்கிறது. நடக்க 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 பக்தி தேவி வந்துடுறா. ஞான வைராக்கியம் வரா. அது எப்படின்னா, ஞான வைராக்கியத்துக்கு நன்ன இளமை வந்துடுறது. வயோதிகர்களாக யமுனை ஆற்றங்களில் படுத்துண்டு கிடந்த இந்த ஞான வைராக்கியம் ரெண்டும் ஜம்முன்னு எழுந்து ஆடிண்டும் பாடிண்டும் ஜோர ஹரிநாமத்தை சொல்லிண்டு இந்த ஞான வைராக்கியமும் பக்தியும் இங்கே வந்துடும். நாரதருக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவர்கள் எப்படி இங்கே வந்தா? பிருந்தாவனத்தில் யமுனைக்கரில் இருந்தாலே இல்லை, பாகவதம் நடக்கிறதுனால இங்கே வந்துட்டேன். ஏன்னா பாகவத்தை ஒளிஞ்சிருக்கா. இந்த சப்தாகம் பண்ணால் ஜனங்களுக்கு நல்லதுன்னு காட்டி கொடுக்கறதுக்காக இந்த லீலை. அதனால் ஞானம் வைராக்கியம் எல்லாம் இளமையாச்சா. அது பாகவதம் கேட்டோம்னா பக்தி ஞான வைராக்கியம் வந்துடும் அப்படின்னு. அப்போ கங்கை கரையில் அதெல்லாம் நடக்கிறது. ரொம்ப ஆனந்தம் நாரத மகரிஷிக்கு. அப்பொழுது தான் உத்தவர் எல்லாரும் வரா, அத்தனை பேரும் அங்கே வரா. எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடுறார்கள். அந்த சப்தாகம் முடிகிற சமயத்தில் சுகபிரம்மே அங்கே வரார். இதே சுகபிரம்மம் கங்கை கரையில் பரிஷத்துக்கு பாகவதம். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடக்கிறது. அதுக்கப்புறமா தான் இந்த துந்துகாரி விஷயம், பக்தி ஞான வைராகிய விஷயங்கள் எல்லாம். அப்போ சுகபிரம்மம் வர எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அத்தனை ரிஷிகள் வந்திருக்கா இந்த பாகவத சப்தாகத்துக்கு ஹரித்வாரத்தில். அப்போ அத்தனை பேரும் அங்கே வந்தாச்சு. சுகபிரம்மம் வந்து எல்லாருக்கும் பாகவதத்தினுடைய சாரத்தை சொல்கிறது இந்த ஹரித்வாரத்தில் ஆனந்தம்ன்ற இந்த சப்தரிஷி ஆசிரமத்து பக்கத்தில் சொல்கிறார். அதன் பிறகு நாரதருக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ தான் துந்துகாரி விஷயம், கோகர்ணன் விஷயம் எல்லாமே சனகாதி முனிவர்கள் சொல்கிறார். அதன் பிறகு திரும்பியும் பாகவதம் உலகத்தில் பிரகடனமாச்சு. திரும்பியும் பாகவதம் பிரகடனமானதும் அதே கங்கை கரையில் தான். கங்கை கரையில் தான் முதல் பாகவத சப்தாகம் உலகத்தில் பிரகடனமானதும் அதே கங்கை கரை தான். இப்போ கங்கைக்கு அவ்வளோ தெரியும் பாகவத்தை பற்றி, எத்தனை தூரம் அவளுக்கு பகவத் அனுபவங்கள் தெரியும். அதனால தான்
கங்கே சரணம், ஹரி ஹரி கங்கே, ஜெயமா கங்கே அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த கங்கை தீர்வு கொடுத்துட்டே இருக்கா. இப்போ நாரதருக்கு சப்தாகம்ன்ற ஒரு தீர்வை கொடுத்தது கங்கை தானே. அதனால் இப்போ கங்கை கிட்ட பிரார்த்தனை பண்ணி, மனசில் சஞ்சலம் இருக்கா, மனசில் ஒரு குழப்பம் இருக்கா, எனக்கு இந்த மாதிரி குழப்பம் இருக்குது, கங்கை வேறு கிருஷ்ணன் வேலை, கிருஷ்ணன் சொன்னாலே கங்கை இது பண்ணிவிடுவா. அழகாக உள்ளிருந்து வழி கிடைக்கும், அந்த வழியை பிடிச்சுண்டு ஆனந்தமாக வாழணும். ஸோ இன்றைக்கி நம்ம பீஷ்மர் அவருக்கு கிடைச்ச கங்கா, பான் கங்கா, அதை அனுபவித்தோம். ஹரித்வாரத்தில் சப்தரிஷி ஆசிரமத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம்ன்ற அந்த ஸ்தலத்தில் சனகாதி முனிவர்கள் சொன்ன பாகவத மகிமை இதெல்லாம் பார்த்தோம். இன்னும் கங்கா பிரவாகம், கங்கா மகாத்மியம் நிறைய உண்டு, ஒவ்வொன்றா அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா, ஹர் ஹர் கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே शरणम। जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमाचल पर्वत राज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय। राधे कृष्णा। जय बोलो श्रीमद् भागवत महापुराण की जय। राधे कृष्णा।